ஆடும் வரிவேல் அணி சேவல் எனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். பாதி விருத்தத்தால் இப்பார் விருத்தமாக உன்னை சாதித்தார் பொன்னடியை தான் வணிவது என்னாலும் சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்கத்தேரு மூலனருள் மேவுனாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே கமல விநாயகர் சத்சங்கமும் முரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர தொடர் சிந்தனை இந்த மாதத்திலே 3வது சனிக்கிழமையிலே நாம் இருந்து சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அப்பர் சுவாமி சொல்லுவார், இருந்து கேண்மீன்கள் அப்படிம்பார். ஏன்னா ரொம்ப பேர்ட்ட செய்தி சொல்லிட்டு இருக்கும்போது அவன் போயிட்டே இருக்கும்போது தான் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லுங்க சார், நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னுட்டு அப்படிலாம் கேட்காத, இதுக்காகன்னு இருந்து சொல்றதை கேளு அப்படின்னார். இருந்து சிந்தித்தல். நாம இந்த முதல் தந்திரத்தில் 30 உபதேசம் என்கிற பகுதியில் மொத்த திருமந்திரத்தினுடைய திரண்ட கருத்தாக சுவாமி என்ன சொல்லியிருக்கிறார் என்கிற செய்திகளை பார்த்து கொண்டு வருகிறோம். தெளிவான கருத்து சொல்லுகிறார் யார் சித்தர்கள் என்று. அதை பிரிக்கிற பொழுது சிவசித்தர் என்றும் அவசித்தர் என்றும் பிரித்து காட்டி இந்த சித்தர்களுடைய உண்மையான நிலை என்ன என்ற செய்திகளை திருமூலர் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். வேற எந்த நூலிலும் பார்க்க முடியாத செய்திகள் இவைகள். யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெறியை நாம திருமந்திரம் இல்லைன்னா புரிஞ்சுக்கிட்டு இருக்க முடியுமா? இவ்வளவு தூரம்ன்றது சந்தேகம்தான். சரியை கிரியைக்கு நிரம்ப செய்திகள் கொண்ட நூல்கள் இருக்கு நம்ம கிட்ட. ஆனால் யோகத்திற்கு திருமூலர் அதை வரையறுத்து சொல்லுகிற பொழுது யோகம் செய்வதற்கு உரியவர்கள் யார், யோகம்னா என்ன, யோகத்தினுடைய நிறைந்த நிறைவு என்ன, இப்பொழுது செய்யப்படுகிற யோகங்கள் எப்படி இருக்கின்றன என்கிற இந்த செய்திகளை எல்லாம் அலசி பார்த்து அவர் தருகிற செய்திகள் இருக்க, இது வேறு எங்கும் நமக்கு கிடைக்காத செய்திகளை சொல்லுகிறார். இறைவனோடு ஒன்றரை கலந்த நிலையிலே கூட சில சமயம் ஆன்மாக்கள் இந்த உடலோடு இங்க இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இறைவனோடு ஒன்றரை கலந்தாச்சு, இறைவனையும் தெரிந்து கொண்டாச்சு, இறைவனுடைய அருளையும் பெற்றாச்சு, இங்கிருந்து கிளம்பிடலாமான்னா அது சில பேருக்கு சாத்தியமாகாம இருந்திருக்கு. வாங்க, அவர்களுக்கென்று சில பணிகளை இறைவன் வைத்திருக்கிறான். அந்த பணிகளை அவர்கள் நிறைவேற்றாமல் இங்கிருந்து கிளம்ப முடியல.
அவர்கள் இறைவனை மிக எளிதாக அடைந்து விடவில்லை. சொல்லொணாத படிநிலைகளில் நின்று நிரம்ப பக்குவம் பெற்று இறைவனோடு ஒன்றரை கலந்த பிறகு அவர்கள் தொடர்ந்து இந்த உலக வாழ்க்கையே, அல்லது இன்னும் சொல்ல போனால் இந்த உலக வாழ்விலே ஈடுபட வேண்டிய அவசியம் நிகழ்ந்து போகிறது. இறைவனே வந்து தீட்சை செய்து நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம என பெற்றேன் என்று சொன்ன மணிவாசக பெருமான் அதற்கு பிறகு இங்கே பட்டிருக்கிற அல்லல் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அதற்கு பிறகு இணையார் திருவடியின் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அப்படின்னு சொல்லுகிறார். சுற்றம் துறந்தொழிந்தாரே தவிர சூழ்ந்த சூழ்நிலைகள் துறக்க முடியல. ஈண்டு கடகம் இசையப் பெறாது ஆண்டான் எங்கோன் அருள்வழி இருப்ப தூண்டு சோதி தோற்றிய தொன்மையும் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் அவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற பொழுது அவர்கள் சிவம் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு சிவத்தையே சார்ந்து நிற்கின்ற அந்த நெறியை அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவர்களுக்கு இருக்கக்கூடிய பக்குவம் இவற்றையெல்லாம் திருமூலர் சொல்லுகிற பொழுதே இவற்றை சொல்லுவதற்கு திருமூலரை தவிர வேறு தகுதி உடையவர் யாரும் இருக்க முடியாது. ரொம்ப அற்புதமா சொல்லுகிறார். இப்ப திருமூலர் இந்த பாடல்களை எல்லாம் எப்படி சொல்லி இருக்கிற முடியும் அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம். ஒன்னா உட்கார்ந்து விறுவிறுன்னு எழுதினாரா, இல்ல விறுவிறுன்னு அத சொன்னாரா, அடியார்கள் எழுதி கொண்டார்களா, இல்ல அப்பப்ப தோணுனது சொன்னாரா, எப்படி இது இந்த பாடல்கள் வந்தது அப்படிங்கிறதுக்கு இப்ப சேக்கிழார் என்ன சொல்றாரு, பான்மை முறை ஆண்டுக்கு ஒன்றாக, பான்மை முறை ஆண்டுக்கு ஒன்றாக தமிழ் 3000 சாத்தி அப்படிங்கிற ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு சொன்னார் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப கிட்டத்தட்ட 3000 பாட்டு இருக்கு. அப்ப 3000 வருஷம் அந்த நூலை சொன்னார் அப்படிங்கிற மாதிரி இப்ப செய்தி சொல்லப்பெறுகிறது. நூலை எழுத ஆரம்பிச்சு 3000 வருஷம் ஆச்சு அதை முடிக்கிறதுக்கு, இல்லையா? கடைசி பாட்டு சொல்லுகிற பொழுது இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருகிறதுனா, இந்த நூலினாலே பயன்பெற வேண்டிய உயிர்கள் ஏராளமாக இருக்க ஊனுடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகு உயிர்கள் உய்ய, இது எதுக்கு செஞ்சாருன்னு சொல்றாரு சேக்கிழார். ஊனுடம்பில் பிறவிவிடம் தீர்ந்து உலகத்து உயிர்கள் உய்ய, உயிர்கள் எல்லாம் உய்யும்படியாக. சரி, உலகத்தவர்கள் உய்யும்படியாக நூல் செஞ்சா சட்டுப்புட்டுன்னு செஞ்சு கொடுக்கறதா 3000 வருஷம் செய்யறதா நூலை? கொஞ்சம் அப்சலிட்டா நமக்கு தெரியல அது கேட்ட விஷயம். என்ன ஒரு 3000 வருஷமா ஒருத்தர் நூல் செஞ்சிருவார், செஞ்சிட்டு இருந்தாருன்னு வச்சுங்க. சரி, 3000 வருஷம் செஞ்சாருன்னா அந்த நூலுக்கு முதலையும் முடிவையும் பார்த்தவர் யார்? எங்க கிடைச்சது? முதல் வருஷம் செஞ்ச நூல் பாடல் எங்க நின்னுச்சு, கடைசி வருஷம் செஞ்ச பாடல் எங்க? எவ்வளவு குழப்பம் வருது இல்லீங்களா? எங்கேயோ ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்கு. 3000 பாட்டு செஞ்சார், தெளிவு. இப்ப சொல்றவர் வேற யாராவது இருந்தாலாவது சரி அது என்னன்னு தெரியலங்க, ஏதோ சொல்லியிருக்காரு அப்படின்னு விட்டுறலாம். சொல்றது சேக்கிழார். பான்மை முறை ஆண்டுக்கு ஒன்றாகன்னு சொல்றார். 3000 ஆண்டு 3000 தமிழ் சார்த்தி அப்படிங்கிறார்.
அப்படிங்கிற பொழுது நாம இப்ப இந்த கேள்விகளை நாம் எழுப்ப வேண்டியிருக்கு. ஒரு நூலை செய்யறதுக்கு 3000, நம்ம கணக்கு 3000, அவர் கணக்கு என்னன்றது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு ஆண்டுங்கிறது என்ன? ஒரு ஆண்டுங்கிறது 365 நாள். ஒரு நாளுங்கிறது என்ன? ஒரு இரவு ஒரு பகல். ஒரு இரவு ஒரு பகல் சேர்ந்து ஒரு நாள், இப்படி ஒரு 365 நாள் இப்படி கொண்ட ஒரு வருடத்துக்கு ஒரு பாட்டு செய்தார் அப்படித்தானே சொல்றோம். அப்ப ஒரு இரவு ஒரு பகல் கழிவதைத்தான் ஒரு நாள்னு கணக்கு எடுத்துக்கிறோம். அவரே சொல்றார், இருந்தேன் எண்ணிலி கோடி ஆண்டுகள், இருந்தேன் இராப்பகலற்ற இடத்தே அப்படின்னு அவர் சொல்றார். யாரு? திருமூலரே பாயிரத்துல சொல்றார். நான் இருந்த இடம் இராப்பகல் அற்ற இடம்னு சொல்றார். இரவும் பகலும் இல்லாத இடம்னு சொல்லுகிறார். இரவும் பகலும் இல்லாத இடத்துல இருந்தவருக்கு நாள் கணக்கு எங்க இருக்கு, வருஷ கணக்கு எங்க இருக்கு? இரவும் பகலும் வந்தா ஒரு நாள் சொல்லலாம், 365 போச்சுன்னா ஒரு வருஷம் சொல்லலாம். இவர் நான் இருந்தேன் இராப்பகல் அற்ற இடத்தேடா, இவர் இருந்த இடத்துல நாள் கணக்கே கிடையாது, வருஷ கணக்கும் கிடையாது. அப்புறம் ஆண்டுக்கு ஒரு பாட்டு இவர் செஞ்சாருன்னு எந்த கணக்கு வச்சு சொல்றது? என்னன்னு சொல்ற பாருங்க. இது நீங்க கொஞ்சம் சிந்தனையில போட்டு, ஆண்டுக்கு ஒன்றாக ஒரு பாட்டு செஞ்சாருன்னு சொல்லுவதை கொஞ்சம் நாம நுட்பமா பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆண்டுக்கு ஒன்றா செய்தார், ஆண்டுக்கு ஒரு பாட்டு செய்தார் அப்படின்னு சொல்லி நான் வேடிக்கை ஒரு இடத்துல சொன்னேன். ஆண்டுக்கு ஒரு பாட்டு செய்தார்னு சொல்றதுடைய பொருள் என்னன்னா, அவர் ஒரு பாட்டு செய்தார், அதை முழுமையா நாம கத்துக்கிறதுக்கு ஒரு ஆண்டு ஆகும். அதனால நமக்கு ஒரு ஆண்டு பிடிக்கிற ஒரு பாட்டை ஒவ்வொன்னா செஞ்சாருன்னு பொருள் சொன்னேன். இந்த பாட்டு அவருக்கு ஒரு வருஷம் ஆகல, நாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகும், ஒரு பாட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு. அப்படி சொன்னாரோ என்னவோ அப்படின்னு சொன்னேன். சரி, இப்ப இது என்ன நிகழ்ந்திருக்கலாம் அப்படிங்கறத நான் உங்களுடைய சிந்தனைக்கு வைக்கிறேன். இவரு இந்த கோயிலுக்குள்ள வந்தார், திருவாவடுதுறை கோயிலுக்குள்ள வந்துட்டு எதுக்காக உடலை மறைச்சாருங்கிறத இவர் சிந்திச்சு பார்க்கிறார். உடல் எங்க காணுமே, நாம மறைச்சு வச்ச உடல் மூலனுடைய உடல்ல புகுந்து அந்த பசுக்களினுடைய துயரத்தை தீர்த்த பிறகு அதுங்களெல்லாம் கொண்டு போய் வீட்டில் சேர்த்துட்டு ரொம்ப வேடிக்கையா சொல்லுவார். இந்த பசுக்கள் எல்லாம் கொண்டு போய் அதை வீட்டில் விடுறதுக்காக போனவருக்கு எந்த பசு எந்த வீட்டை சேர்ந்ததுன்னு இவருக்கு தெரியாது. ஏன்னா இவர் அன்னைக்கு தானே சார்ஜ் எடுத்திருக்கிறார். அத்தனை பசும் வரும்போது கூட்டிட்டு வந்திருந்தாலாவது தெரியும் எந்த பசு, இவருக்கு தெரியல. இவர் என்ன பண்ணாரா, அந்த பசுக்கள் எல்லாம் போச்சா இவர் பின்னாலேயே போனாராம். பசுக்கள் தன்னுடைய வீட்டை அவருக்கு அடையாளம் கட்டிச்சான். இதுதான் ஏ வீடு, உள்ள போற அப்படின்ட்டு போயிடுச்சான். அது எல்லா பசுக்களும் திருமூலரை வழி நடத்திச்சான். அப்புறமா போனார், திரும்பி வந்தார், உடம்ப காணோம். என்னன்னு சிந்திச்சு பார்க்கிறார். இது திருவருளினாலே நிகழ்ந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கிறார். சரி, திருவருளினாலே நிகழ்ந்தது, ஏதோ ஒரு காரணம் பற்றி என்னுடைய உடலை இறைவன் திருவருள் தான் மறைத்திருக்கிறது. என்ன காரணம்? இந்த உடம்புலேயே இருந்து செய்ய வேண்டிய வேலை ஏதோ ஒன்று இருக்கு. சரி, அது என்ன அப்படின்னு யோசிக்கிறார். ஆகமங்களை தமிழ்ல தரணும், சிவாகமங்களை தமிழ்ல தரணும். சரி, தந்துடலாம். எங்க ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது? அதுக்கு இன்னும் ஒன்றும் குறியீடு ஒன்றும் வரல. உடனே அந்த திருவாவடுதுறை கோயிலுக்கு போகணும் தான் தோணுச்சு. கோயிலுக்கு போனார், மூலவரை வணங்கினார், வலமா வந்தார். மேற்கு புறத்துல ஒரு அரச மரம், அதுல தே இருக்கைங்கிறாரு. தே இருக்கை அப்படின்னா தெய்வ சிம்மாசனம், ஒரு ஆசனம். அதுக்குன்னு உரிய ஆசனம். உட்கார்றது பெரியவங்க எல்லாம் உட்கார்ந்தாங்கன்னா கசாம்சான்னு உட்கார மாட்டாங்க. அதுல எதே தெரிஞ்சுக்கலாம் அவங்க யோக பயின்றவர்களான்ட்டு. அவங்க உட்கார்றது பார்த்தே சொல்லிவிடலாம் எப்படி உட்கார்றாங்கன்னு.
ஞானிகள் உட்காரு முசு போல முள்கார்ந்திருப்பர் அப்படிம்பாங்க. முசு போல முள்கார்ந்திருப்பர். அது என்ன முசு போல முள்கார்ந்திருப்பர்னா, முசுனா குரங்குன்னு அர்த்தம். முள்கார்ந்திருப்பர்னா குரங்கு மாதிரி உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லுகிறார் ஞானிகள். எப்படி குரங்கு மாதிரி எப்படி உட்காந்துன்னா, குரங்கு என்ன பண்ணும், எப்பவுமே அந்த வால் இருக்கு பார்த்தீங்களா, அதை தொங்க விட்டுட்டே உட்காந்துருக்கும். அப்படின்னா விஷமம் பண்ண போகுதுன்னு அர்த்தம். எந்த நேரமும் எந்த விஷமும் பண்ணலான்னு அர்த்தம். அது சில சமயம் என்ன பண்ணும், அந்த வாலை சுருட்டி அது மேல ஏறி உட்காரும். அப்ப அதுக்கு பேரு முள்கார்தல்னு பேரு அதுக்கு தமிழ்ல. இந்த வாலை சுருட்டி அது மேல அமர்ந்திருப்பதற்கு முள்கார்தல்னு பேரு. தமிழ் பாடல்கள் எல்லாம் கூட வருது முட்கார்தல் அப்படின்னு பேரு. இப்ப நாம அமர்ந்தா அதுக்கு உட்கார்தல்னு பேரு, குரங்கு உட்கார்ந்தா முட்கார்தல்னு பேரு. அந்த வாழை இப்ப நாம கூட குறும்பு பண்ண வாழை சுருட்டிட்டு ஒழுங்கா உட்காரு அப்படின்னு சொல்றோம்ல, அது ஏன் வாழை சுருட்டிட்டு உட்காருன்னு சொல்றோம் நமக்கு தெரியறது இல்ல. இதுதான் காரணம். வாளை சுருட்டி அதன் மேல அமர்ந்திருந்ததுன்னா குரங்கு கூட யோகத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். ஆமா, அந்த நிலை, இந்த யோக நிலை, அதுல அப்படி அமர்ந்திருந்தப்ப யோகத்துக்கு போய் அமர்ந்தாருங்க. அந்த போதி மரத்தடியில போய், அரச மரத்தடியில போய் உட்கார்ந்து யோகத்துக்குள்ள போனவர் தான். அவர் பாடி யோகத்துக்குள்ள போயிட்டாரு. இது டீட்டெயில் சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலான்ட்டு இவரு யோகம், சிவராஜ யோகம் பயின்று சிவத்தோடு ஒன்றரை கலந்து போயிட்டார். இப்ப இவரு பாடல் செய்யணும்னா என்ன பண்ணணும், இவரை திருமதி உலக பிரஜையை கொண்டு வந்து வரணும். அப்பதான் பாடல் வரும். அதனால இப்படி யோகத்தில் இருந்தவரை சிவபெருமான் உலக பிரஜை வருமாறு செய்வார். செய்கிற பொழுது ஒரு பாடல் வரும், திரும்ப யோகத்துக்கு போயிடுவார். அன்னையநாதருக்கு முத்தை தரு பத்திய திருநகைன்னு அடி எடுத்து கொடுத்தார். எடுத்து கொடுத்து அந்த பாடலை பாடி முடிச்ச உடனே அன்னையநாதர் யோகத்தில் போயிட்டார். அவ்வளவுதான். ரொம்ப நாள் ஒண்ணுமே பாடல, அப்படியே உட்கார்ந்து இருந்தார் இந்த வல்லாளங்கோவில பக்கத்துல. அதுக்கப்புறம் வயலூருக்கு வா அப்படின்னு அறிவிக்கிறார். அப்புறம் எழுந்திருச்சு வயலூருக்கு போறார். வயலூர் பொய்யா கணபதியை தரிசனம் பண்றார். அதுக்கப்புறம் தான் பாட ஆரம்பிக்கிறார் கைத்தல நெறிகணி. அந்த கணபதிக்கு பாடி அதுக்கப்புறம் திருப்புகழ் வருது. வயலூர்ல தான் துவங்குறார் திருப்புகழ. ஆனா திருவண்ணாமலையில பாடினது முத்தை தரு பத்தி திருநகை. முத்தை தரு பாடினதுக்கு அப்புறம் அடுத்த திருப்புகழ் பாடுறதுக்கு லாங் கேப். அந்த இடைவெளியில அவரை அந்த நிலையிலிருந்து இந்த நிலைக்கு கொண்டு வருவார். ஞானிகள் நமக்கு பயன்படணும்னா அந்த பக்கம் போயிடுவாங்க மேல, அவங்கள பிடிச்சி கீழே கொண்டு வந்தா அந்த நேரத்தில் பாடுவாங்க. அதுதான் நமக்கு கிடைக்கிற பாட்டு. இதுக்காக அவங்களை கொண்டாடுவார். அப்படி யோகத்திலே இருந்தவரை சமீபத்தில் மாநாட்டில் கூட, திருவாசக மாநாட்டில் அடியேன் மணிவாசகரை பற்றி ஒரு கருத்து சொன்னேன். அந்த கருத்து இதை பற்றியதுதான். மாணிக்க வாசகரும் சிவத்தோடு ஒன்றி இருக்கிற நிலையில, அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில நமக்கு திருவாசகம் கிடைக்கல. அவருடைய அனுபவம் எப்பப்பெல்லாம் தடப்பட்டுச்சோ அப்பதான் நமக்கு திருவாசகம் கிடைச்சது. அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டு ஒன்றாக இருக்கிற பொழுது நமக்கு ஒண்ணும் கிடைக்காது, அங்க இருப்பார். அனுபவம் தடப்பட்டுச்சுன்னு வச்சுங்க, தடப்பட்டவன கதற ஆரம்பிப்பார். அதுதான் திருவாசகம். தடைப்படுகிற பொழுதெல்லாம் கிடைத்ததுதான் திருவாசகம். வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையினேன் ஓர் விதியின்மையால். இல்லையா? வழங்குகின்றாய்க்குன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன், விக்கினேன் வினையினேன் ஓர் விதியின்மையால். விக்கிடுச்சுங்கிறார். இந்த விக்கல் தான் தடை. அனுபவித்துக் கொண்டிருந்த நிலையில அருளாரமுதத்தை வாரி விழுங்கி அனுபவித்துக் கொண்டிருக்கிற நிலையில எந்த உலக பிரஜையும் கிடையாது.
யார் எவரும் ஒண்ணும் தெரியாது. விக்கிச்சு பாருங்க, விக்குன ஒண்ணு தெரியும். அந்த விக்கல் அப்ப தவிச்சிருக்கிறார். விக்கி நேன் வினையினேன், என்னுடைய வினையினுடைய காரணமாக எனக்கு திரும்பவும் உலக பிரக்ஞை வருது. அதுதான் விக்கல். விக்கல் வந்தா என்ன வேணும்? என்ன வேணும்? தண்ணி. அது சொல்றார், தழங்கரும் தேனென்ன தண்ணீர் பருக தந்து உய்ய கொள்ளாய். தழங்கரும் தேனென்ன தண்ணீர்னாரு. தேன் அன்ன தண்ணீர், தழங்கரும் தேனென்ன தண்ணீர். அப்படி தடைப்படுகிற பொழுதெல்லாம் சொல்லனாத துன்பம் வரும். இந்த துன்பத்தில் விக்குகிற பொழுது எப்படி நீரானது விக்கலுக்கு மருந்தாக இருக்கிறதோ அது போல உன்னை அனுபவித்துக் கொண்டிருந்த அனுபவத்திற்கு இடையீடு ஏற்பட்டு தடை ஏற்படுகிற பொழுதெல்லாம் அந்த தடையிலே உன்னை பாடுகின்ற பாடலாக இருக்கக்கூடிய தேன் இருக்கிறதே திருவாசகம், அதுதான் விக்கலை நீக்குகின்ற தண்ணீராக இருக்கிறது என்று சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். அப்ப விக்கிரப்பெல்லாம் அவர் குடிச்ச தண்ணி தான் திருவாசகம். அது சொல்ற தழங்கரும் தேன் அன்ன தண்ணீர். அதனாலதான் திருவாசகத்தை தேன்னாங்க. ஏன்னா சுவாமியே சொல்லுகிறார் தழங்கரும் தேன். தழங்குதல்னா ஒலித்தல் அர்த்தம். அருந்தேன் ஒலிக்குமா? திருவாசகம் தான் ஒலிக்கும். அப்ப ஒலி போன்று இருக்கக்கூடிய தேன் போன்ற இந்த அமுதத்தை தந்து என் தாகத்தை தீர், என்னுடைய விக்கலை தீர் என்று சொல்லுகிறார். இது நல்ல கவனமா பார்த்தா ஒண்ணு தெரியுது. அனுபவத்துக்குள்ள இருக்கிற பொழுது பாடல்கள் வருவதில்ல, அனுபவம் தடைப்படுகிற பொழுது பாடல் வருகிறது. இப்ப கொஞ்சம் நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா? இப்ப பாருங்க, யோகத்துல போய் உட்காந்துட்டார் திருமூலர், பாட்டு இல்ல. அப்ப எப்பப்பெல்லாம் ஒவ்வொரு முறையும் சிவமானது அவரை ஆண்டு இந்த உலக பிரக்கைக்கு கொண்டு வருகிற பொழுதெல்லாம் ஒரு பாடல் அருளி செய்திருக்கிறார். அதுதான் ஒவ்வொரு முறையும் ஆண்டு அவரை அழைத்து வருகிற பொழுது ஒரு பாடல் செய்தேன்னு சொன்னாரே தவிர, இது ஒவ்வொரு வருடம்னு கணக்கெடுத்தோம்னா இடிக்கும். ஆண்டு என்பது சிவானுபவத்தோடு கூடியிருக்கிறவர்கள், சிவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் உலகத்திற்கு நேரடியாக பயன்பட மாட்டார்கள். சுவாமிக்கு என்னன்னா இவங்க எப்படியாவது உலகத்துக்கு பயன்படணும், இவங்க மூலமா அந்த பொருளை சமாச்சாரத்தை மணிவாசகரை வச்சுத்தானே திருவாசகம் வாங்கினார் சுவாமி. மணிவாசகரை வச்சுத்தானே ஒரு திருவாசகம் வாங்கினார். ஒரு திருவாசகம் போதாதா? ஒரு திருவாசகம், ஒரு பதிகம் போதாதா? ஒரு பதிகம் என்ன, ஒரு பாட்டு போதாதா உய்வதற்கு? பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். சீரொடு பொலிவாய் சிவபுரத்தரசே திருப்பெரும் துறை உரை சிவனே. ஆரொடு நோகேன் ஆர்க்கெடுத்துரைக்கேன் ஆண்டனி அருளிலை யானால். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்று அருளாயே. வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியாப்பா? நீ எப்ப வான்னு கூப்பிடுவேன்னு நான் காத்துக்கிட்டே இருக்கிறேனே. இந்த காத்துக்கிட்டே இருக்கிற ஏழையை நீ கவனிக்க வேண்டாமா? இந்த பாடலை வள்ளற் பெருமான் மனமுருகி பாடுவாராம் திருவொற்றியூர்ல. ஒற்றியூர் போகிற பொழுதெல்லாம் இந்த பாட்டைத்தான் பாடுவாரான்னு. யாராவது இந்த பாடலை பக்தியா பாடுனா அந்த இடத்துல அவசமாகி விழுந்துருவாராம், மயங்கி போய் கீழே விழுந்துருவாராம். அந்த பாடல் மேல, அந்த திருவாசகத்தை மேல அப்படி ஈடுபாடு வள்ளற் பெருமாள். வார்கடல் உலகில் வாழ்கிலேன் கண்டாய் வருக என்ற அருள் புரியாய். ஆக ஞானிகள் தடைப்படுகிற பொழுது, அனுபவ தடை நிகழ்கிற பொழுது நமக்கு குஷி. கருமேகங்கள் தொடர்ந்து போய்கிட்டே இருந்துன்னு வச்சுங்க, மழை கிடையாது. எப்ப அது மழையினாலே தடைப்படுகிறதோ அப்பொழுதுதான் இங்க மழை பொழியும். அதுபோல அவர்களுடைய அனுபவ தடையிலே தான் நமக்கு பாடல்கள் கிடைக்கும். அப்படித்தான் கிடைச்சது. சித்தர் சிவலோகம் இங்கே தரிசித்தோர்
சித்தரு சிவலோகம் இங்கே தரிசித்தோர். யார் சித்தர்? சிவலோகம் இங்கே தரிசித்தோர். சத்தமும் சத்தம் முடிவும் தம்முள் கொண்டோர் நித்தரு நிமலர் நிராமயர் நீழ்பரமுத்தரு முத்தி முதல் 36. சரியா பாட்டு? 13வது பாட்டு சரியா? அதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். 13வது பாட்டு பார்க்கணும். யார் சித்தர்? சிவலோகம் இங்கே தரிசித்தோர். அது பாருங்க, சிவலோகத்துக்கு போய் தரிசிக்க வேண்டாம், அவர்களுக்கு சிவலோகம் இங்க வந்துடும். சிவலோகம் இங்கே தரிசித்தோர்னாரு. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க சிவலோகம், அவ்வளவுதான். சிவலோகம் இங்கே தரிசித்தோர் சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர். சப்தம்ங்கிறதே இந்த நாதம். நாதம் 4 நிலையில் இருக்குன்னு சைவம் சொல்லுகிறது. நான் உங்களுக்கு முன்னமே சொல்லி இருக்கிறேன். இந்த நாதத்தை ஒட்டி இருக்கிற இந்த 4 நிலைகள் இருக்க, சூக்கும பைசந்தி மத்திம வைகரி என்று சொல்லக்கூடிய 4 நிலைகள்ல ஒலியானது கேட்கப்படுகிற நிலைக்கு வருகிறது. சூட்சமத்திலிருந்து தூலமாக வருகிறது. சூட்சமா இருக்கிற அந்த ஒலி தூலமா வருது. இன்னும் சொல்ல போனா இட்ஸ் எ கேப்சூல் ஆஃப் எனர்ஜி. அந்த எனர்ஜி அப்படி மேல வருகிற பொழுது உங்கள் எண்ணம் கலந்தால் அது சொற்களாக வெளியில வரும். அவ்வளவுதான். அந்த இடத்துல, இந்த இடத்துல வரைக்கும் அது ரொம்ப தூய்மையா வரும். அப்புறம் உங்க எண்ணத்தோட அது மிக்ஸ் ஆகும். நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல வரும் வைகரியில. இப்ப இங்க உள்ளிருந்து கிளம்புகிற அந்த சூக்குமை வைசந்தி மத்திமை வைகரி என்று சொல்லக்கூடிய 4 சுத்தமாயா பவனத்தில் இருக்கக்கூடிய விந்துவில் இருந்து வந்தது. இதே விந்துவில் இருந்துதான் சுத்தமாயா பவன வாசிகளுக்கு இருக்கக்கூடிய கருவிகரணங்கள்லாம் வந்தது. சதாசிவருக்கு, அனந்த தேவருக்கு, சீகண்ட ருத்ரருக்கு, இவங்களுக்கெல்லாம் தனுகரண போகணும். நமக்கு இருக்குல்ல இப்ப தனுகரண போகணும், அது மாதிரி அவங்களுக்கு அது சுத்தமாயிலிருந்து தான் வந்தது. சுத்தமாயிலையும் கூட விந்துல இருந்து வந்தது. ஒரு தெளிவு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நமக்கு இப்ப நமக்கும் கொடுத்திருக்கிறார் கருவி காரணங்களை. நமக்கு கொடுத்ததை நான் அன்னைக்கே சொன்ன பாருங்க, பிரகிருதி மாயை. அதுக்கு பேரு மான்னு பேரு. சுத்த மாயைக்கு விந்து குடிலை இதெல்லாமே அதுக்கு அது பேர். அதுக்கு விந்து குடிலை எல்லாம் ஒண்ணுதான். அது சுத்த மாயை. அதுல இருந்து வந்ததுதான் மோகினி, அது அசுத்த மாயை. சுத்த மாயை அசுத்த மாயை பிரகிருதி மாயின்னு சொல்லலாம். குடிலை மோகினி மான் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி சொன்னாலும் சுவாமி என்ன பண்றாரு, ஒரே ரா மெட்டீரியல், அது ஒரே அடிப்படை பொருளை வைத்துக் கொண்டு பொருள்களை தருகிறார். அனுபவத்திற்குரிய கருவிகரணங்களை தருகிறார். சுத்தமாயில் இருந்து சுத்தமாயா பௌனவாசிகள், அசுத்தமாயை கொண்டு அசுத்தமாயா பௌனவாசிகள், பிரகிருதி மாயாவில் பிரகிருதி மாயா பௌனவாசிகள். யார் எங்க இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அங்கங்க இடம் கொடுத்துடுற இல்லையா? மலை மேல இருக்கிறவனுக்கு வீடு கட்டும் போது மலை மேல இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டணும். பனிப்பிரதேசத்தில் வீடு கட்டுறவன் பனிப்பிரதேசத்தில் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வீடு கட்டணும் இல்லீங்களா? இதுல ஜப்பான்ல எப்படி வீடு கட்டுவான்? ஜப்பான் எந்த நிமிஷமும் டிஸ்பேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். டக்கு புக்குன்னு மடிச்சு வச்சு எடுத்துட்டு லாரியில தூக்கி போட்டு வீட்டை எடுத்துட்டு போயிடுவான். லாரியில போட்டு வீட்டை எடுத்துட்டு போவான். அங்க அப்படிதான் வச்சாகணும். ஏன்னா எப்ப இல்லீங்களா, அவ எந்த இடத்துக்கு எப்படி இருக்கு அது மாதிரி தானே வீடு கட்ட. அது மாதிரி எந்த பவனத்தில் வாழ்கிறார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு கொடுத்திருக்காரு. சொர்க்க நரகங்கிறது என்ன நினைக்கிறீங்க நீங்க? சொர்க்க நரகங்கிறது ரொம்ப பேரு அதான் வேற ஒண்ணும் இல்லைங்க. ஒரு பிறவியில ஒருத்தர் வினைகளை ஈட்டுறார், நிறைய வினைகள் ஈட்டிட்டாங்க. இது மாதிரி நிறைய ஈட்டினதெல்லாம் நிறைய பெண்டிங்ல இருக்கு. இது அப்படியே சேர்ந்துகிட்டே போச்சுன்னா மூட்டை மூட்டையா இருக்கும். வழக்குகள் ரொம்ப நிறைய சேர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கோர்ட்ல வேலை செய்யறவங்க இங்க யாரா இருந்தா தெரியும். ரொம்ப வழக்குகள் சேர்ந்து போச்சு என்ன பண்ணுவாங்க? ஸ்பெஷல் கோர்ட் போட்டு நிலுவையில் இருக்கிற வழக்குகள் எல்லாம் வேகமா விசாரிச்சு தீர்த்து இல்லையா? அப்படித்தானே? அது போல நம்ம கணக்குல வினை கணக்குல ரொம்ப சேர்ந்து போச்சுன்னு வச்சுங்க. நிறைய தீவினை கணக்கு இருந்ததுன்னா
ஒரு ஸ்பெஷல் கோர்ட் மாதிரி அங்க கொண்டு போட்டு அங்க நம்முடைய தீவினைகள் எல்லாம் ரொம்ப ஒரு பல்க்ல தீர்ந்து போற மாதிரி சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்து தீப்பாங்க. எல்லாம் பல்கா தீர்ந்து போகும். அதே மாதிரி நல்வினை நிறைய பண்ணி வச்சிருக்கிறோம், அதுக்கு புண்ணியத்தை கொடுக்கணும், அனுபவிக்கணும். அது இந்த உலகத்தில் அனுபவிக்கணும்னா ரொம்ப நாள் ஆகும், ரொம்ப பிறவி எடுத்து அனுபவிக்கணும். வா உனக்கு இதுக்குன்னே ஒரு தனி உலகம் இருக்கு அப்படின்னு அந்த உலகத்துல போட்டு இந்த புண்ணியம் முழுவதையும் ஒட்டு மொத்தமா அனுபவின்னு அப்படி பல்கா அனுபவிக்கிறதுக்கு அங்க விட்டுருவாங்க. அவ்வளவுதாங்க. வினைகள் ரொம்ப அதிகமா போச்சுன்னா ரொம்ப மொத்தமா தீக்கிறதுக்கு வேற ஒண்ணும் இல்லை. பல்க் சேல் மாதிரி அது ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் வினை தீர்ந்து போயிடும். ஏன்னா சேர்த்துக்கிட்டே போறான், தீர்ற மாதிரி கிடையாது, பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனை பிறவி எடுக்கு, அதுக்காக அது செய்யறது வழக்கம். இதுதான் சொர்க்கம், வேற ஒண்ணும் கிடையாது. சுவாமி சொல்லுகிறார், இந்த சத்தமும் சத்த முடிவும் தமிழ் கொண்டோர் அப்படின்னா இந்த 4 நிலைகள்ல வருது பாருங்க. இந்த வாக்கு, இந்த வாக்க நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல நாம் ஒவ்வொன்றையாக பற்றி கொள்வோம். இவன் நம்ம பொதுவா வைகரி வாக்க வச்சுதான் நமக்கு செய்திகள் தெரிவது கொள்வது எல்லாமே. சில சமயம் வைகரியிலிருந்து கீழே இருக்கிற மத்திமை வாக்கை பற்றி கொண்டு நாம சில சமயம் செய்ய வேண்டியிருக்கும். பாருங்களேன், நமச்சிவாய மந்திரம் வைகரி, சிவாய நம மத்திமை. பக்குவம் அதிகமாச்சுன்னா மத்திமைக்கு போயிடணும். பக்குவம் அதிகமாகிற வரைக்கும் நமச்சிவாயம், பக்குவம் வந்துச்சுன்னா சிவாய நம. அது பக்குவம் வரதுக்காக, இது பக்குவம் வந்ததுக்காக. அப்ப நமச்சிவாயம் நாங்கெல்லாம் சொல்லக்கூடாது சார், பக்குவம் வரலன்னு தெரியுமா? அப்படி இல்லை, பக்குவப்படுவதற்காக நமச்சிவாயம், இது பக்குவம் வந்ததுக்காக சிவாய நம. அத நீங்க வைகரியில சொல்லணும், இத மத்தியமையில தான் சொல்லணும். எத? சிவாய நம. அப்ப சிவய சிவ எப்படி சொல்றது? அதான் அது அதிசூட்சமம், அது சொல்லவே கூடாது, அது உள்ளுக்குள்ள நிற்கும் அந்த மந்திரம். அப்ப பக்குவம் அதிகமாக அதிகமாக ஒலிகளை நம்பாமல் ஒலியினுடைய சூட்சமத்தை நம்புவார்கள். ஒலி சூட்சமம். 4 பேர் வந்தாங்க, ஜனகாதி முனிவர் 4 பேர். அவங்களுக்கு எப்படி பாடம் எடுத்தார்? வாயிலையா? இல்ல, அந்த சூக்குமையை பற்றினார். அந்த சூக்குமையில நிகழ்ந்தது அந்த உபதேசம். வாக்கிறந்த பூரணமாயினார் இல்லையா? கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை யாரங்கம் முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம். சொல்லாமல் சொன்னவரை, சொல்லாமல் சொன்னாராவது, சொல்லாமல் சொன்னவரைனா என்ன அர்த்தம்? வைகரியில் சொல்லாமல் சூக்குமையில் சொன்னவரை, அங்க சொல்லாம இங்க சொன்னவரை அப்படின்னு. சூக்குமையில உபதேசம் நிகழ்கிற பொழுது அது ரொம்ப தெளிவாக இருக்கிறது மட்டுமல்ல, ரொம்ப சுருக்கமாக இருக்கிறது மட்டுமல்ல, ரொம்ப அதிக அளவில் இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் வில் ஹேப்பன். நீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கல்ல, இந்த கிராம்ஃபோன் ரெக்கார்டு பார்த்துருக்கீங்களா? கிராம்ஃபோன் ரெக்கார்டு யாரு? இந்த எல்பி ரெக்கார்டுன்னு பேர். அதுக்கு பார்க்காதவங்க கை தூக்குங்க. என்னம்மா நீங்க பார்த்தது இல்லைங்க? பெருசா இருக்கும், அப்படி ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படி கூட போட்டிருக்கோம். நாய் படம் ஒன்று போட்டிருக்கோம், ஒரு பெரிய, அதுல ஒரு ஊசியை வச்சு அந்த பாட்டு அது சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அதுல எத்தனை பாட்டு இருக்கு தெரியுமா? இந்த பக்கத்துக்கு ஒரு பாட்டு, திருப்பி போட்டா அந்த பக்கத்துக்கு ஒரு பாட்டு, இந்த பக்கத்துக்கு ஒரு பாட்டு, திருப்பி போட்டா அந்த பக்கத்துக்கு ஒரு பாட்டு. சில சமயம் ஒரு பாட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வரும். அது எத்தனை நிமிஷம் மொத்தம் எடுக்கும்னா, இந்த பக்கம் ஒரு 3 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 3.5 நிமிஷம், 6.5 நிமிஷம், 7 நிமிஷம் ஓடும் அந்த ரெக்கார்ட். இன்னைக்கு அது ஒரு தோசைக்கல் சைஸ்ல இருக்கும்.
என்ன அதுல ஒரு கால்வாசி சைஸ் கூட இல்ல, காம்பாக்ட் டிஸ்க் சிடி, 16 மணி நேரத்துக்கு ஓடக்கூடிய பாட்டு அதுல இருக்கு இல்லையா? இக்குள்ள இருக்கு 16 மணி நேரம் அது அதுல இருக்கு எல்லாம். இப்ப நான் நடத்தது என்னன்னா லாங் பிளே ரெக்கார்டு மாதிரி, சிவபெருமான் நடத்துனது சிடியில போட்டு கொடுத்துட்டார் ஒரே நிமிஷத்துல. அவரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்றாரு, எனக்கு என்ன முடியுமோ அதான் நான் செய்ய முடியும் இல்லீங்களா? அவ்வளவுதான். சொல்லாமல் சொன்னவரை அந்த நீங்க அந்த தட்சிணாமூர்த்தி பார்த்திருக்கீங்களா? அந்த கண்ணை அது அவரு தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அவர் கண்ணை திறந்திருக்காரா முடிச்சிருக்காரான்னு ஒரு சமயம் கேள்வி கேட்டேன். இங்கதான் கேட்டேனா கேட்டேன். ஆமா, அந்த கண்களை அது அது அந்த பாட்டுல அதையும் கூட ரொம்ப அழகா நுட்பமா சொல்லுவார். கண்ணை கூட மூடாமல் திறந்து இருக்கிறார். அது மூடவும் இல்லை திறக்கவும் இல்லை, அப்படி அப்படி திறந்திருக்கிறார். ஏன்னா கீழே தான் இருக்கிறாங்க சீடர்கள்லாம். சீடர்களை பார்த்தா போதும், அப்படி பார்வை அப்படி கீழே. ரொம்ப அற்புதமான தட்சிணாமூர்த்தி கோலம் எல்லாம் இருக்கு. நீங்க திருச்சிரபுரம் போனீங்கன்னா தாய்மானவர் கோயில்ல போனீங்கன்னா இந்த தட்சிணாமூர்த்தி இருக்காரு பாருங்க, ரொம்ப அற்புதமான கோலம், ரொம்ப அற்புதம். நம்ம திருமறைக்காட்டில் கூட வேதாரணி நம்ம மாரியப்பையா வந்திருக்கிறாங்க. என்ன ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க அவங்க. அங்க நம்ம துர்கா செல்வம் ஐயாவும் அங்க வந்திருந்தாங்க. ரொம்ப ரொம்ப அன்பு செலுத்துறாங்க நம்ம மேல. அவங்க காரை கொடுத்துட்டார், போங்க நீங்க எந்த கோயில் வேணா போய்க்கங்கன்ட்டு. நிகழ்ச்சியை பத்தி கூட கவலைப்படல, நீங்க 6 மணிக்கு இங்க இருந்தா போதும், அது வரைக்கும் நீங்க சுத்துக்க போக அப்படின்னு. திருக்கோளிலி சிக்கல் சிக்கல் தானே போனோம். ஆமா சிக்கல் எல்லாம் அப்படியே வாய்மூர் திருவாய்மூர் எல்லாம் கோயிலெல்லாம் போனோம். திருமறைக்காட்டில் அந்த தட்சிணாமூர்த்தி ரொம்ப அற்புதமா இருப்பார். சில பேர் பார்த்தீங்கன்னா மூலவர் மேல கூட அவ்வளவு ஆர்வம் இல்லை, போனா நேரம் தட்சிணாமூர்த்தியை போய் நின்று தான் அதை ரசிச்சுட்டு இருப்பாங்க. ரொம்ப பேரு தாய்மானவர் திருச்சிரபுரம் போனாருன்னா நேரா போய் அந்த தட்சிணாமூர்த்திட்டு தான் உட்காந்துருவார். அங்க உட்கார்ந்து அற்புதமா அந்த சுவாமி கிட்டே உட்கார்ந்து தன்னை மறந்து உட்கார்ந்து இருப்பார். எப்ப நாளை உட்கார்ந்து இருந்தார், எத்தனை நேரம் தரிசனம் பண்ணாருங்கிறதே தெரியாதான், மணிக்கணக்கா உட்கார்ந்து இருப்பாரா அந்த இதுல. ஒரு நாள் அப்படி வருகிற பொழுது இவர் இடத்துல இன்னொருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு, இடம் போயிடுச்சு. யாரோ ஒரு உட்கார்ந்து இருக்காருன்னு பார்த்தார். அவரை பார்த்த உடனேங்க இவருக்கு எப்படி இருந்துதான், அந்த தினம் இவர் பார்த்தாரே தட்சிணாமூர்த்தி, அவர் இன்னைக்கு உயிர் பெற்று வந்தது போல இருந்ததும். அவர் தான் மௌன குரு, அவர் தான் அவருக்கு உபதேசம் பண்ண குரு. அவருக்கு உபதேசம் பண்ணார், ஒரு வார்த்தை கூட சொல்லாம. அவர் பேரே மௌன குருன்னு பேரு. மௌனகுரு உபதேசம்னே எழுதியிருக்கிறார் பாடல், தாய்மானவர் பாடல். உயர்ந்த குரு கிடைச்சதுன்னா சமாச்சாரம் ரொம்ப உயர்ந்த சமாச்சாரம் கிடைக்கும். இப்ப நீங்க இந்த ஆடு என்ன பண்ணும், குட்டியை கூட்டிட்டு கரும்பு தோட்டத்துக்குள்ள போச்சுன்னு வச்சுங்க, அது என்ன பண்ணும், இந்த தழையை பறிச்சு அதுக்கு ஆட்டுக்கு திங்கிறதுக்கு கற்றுக் கொடுக்கும். இது தழையை பறிச்சு இது திங்கும், அந்த தொகை அந்த கரும்பு தொகையை குட்டிக்கும் கொடுக்கும். இந்த குட்டி அதை பறிச்சு தின்னு அது சந்தோஷப்படும். அதுக்கு கற்றுக் கொடுக்கும், அது எப்படி பிக்கிறது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கற்றுக் கொடுக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அது உள்ள ஒரு யானை வரும். யானை தான் குட்டியை கூட்டிட்டு வரும். அது தழையவா பிக்கும், என்ன பண்ணும், ஒரு கரும்பையோ எடுத்து ஒடிச்சு அதை எப்படி சாப்பிட்றதுன்னு அதுக்கு கற்றுக் கொடுக்கும். யானை கரும்பை சாப்பிட்றது கற்றுக் கொடுக்கும், ஆடு தழைய சாப்பிட்றதுக்கு தான் கற்றுக் கொடுக்கும். சில குருமார்கள் தழைய மட்டும் சாப்பிட்றது தான் கற்றுக் கொடுப்பாங்க. மிகப்பெரிய குருமார்கள் கரும்பையே உண்ணுவதற்கு கற்றுக் கொடுப்பார்கள், திருமூலரை போன்ற யானைகள். குரு எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்துதான் சீடனுக்கு பிரசாதம் கிடைக்கும் இல்லைங்களா?
நாம் என்ன நினைக்கிறோம்? பிரசாதம் ஒண்ணு சக்கர பொங்கல், அருட்பிரசாதம். அருட்பிரசாதம் சத்தமும் சத்தமுடிவும் தமிழ் கொண்டோர். சத்தம் நாதம் சொல்றாரு, நாதமும் நாத முடிவும் சூக்குமம். அந்த சூக்குமையிலிருந்து ஆரம்பிச்ச சத்தம் என்று சொல்லக்கூடிய 4 நிலைகளையும் கடந்து போய் சிவத்தோடு ஒன்றுவார்களாம். நாதாந்தமாக இருக்கிறது சிவம். நாதபிந்து கலாதி நமோ நம அப்படிங்கிற இல்லையா, நாதத்தை கடந்தல்ல. விந்தை கடக்கிற நிலை 2 ட்ராக் இருக்கு. ஒன்னு கருவிகள் கரணங்கள் என்று சொல்லக்கூடிய உடல் ரீதியாக கடந்து போய் உள்ளே இருக்கிற சிவத்தை தரிசனம் பண்ணுவது. இன்னொன்னு சூக்குமை வைசந்தி மத்திமை வைகரி என்று சொல்லக்கூடிய வாக்குகள் வழியாக சென்று சூக்குமையை தொட்டு சூக்குமையும் தாண்டி போய் ஞானம் பெறுவது அப்படின்னு 2 ட்ராக் இருக்கு. இந்த 2 ட்ராக்கும் 2 பாதை. ஒரு பாதையில போகிறது சிவ உபாசனை, இன்னொரு பாதையில போறது சக்தி உபாசனை. இதுல போனவர் திருமாளிகை தேவர், அதுல போனவர் கருவூர் தேவர். 2 பேருக்கும் குரு போக சித்தர் ஒருத்தர் தான். போகருக்கு 2 சீடர்கள். ஒரு சீடர் திருமாளிகை தேவர், இன்னொரு சீடரு கருவூர் தேவர். கரூர் தேவர் தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா நீங்க ராஜராஜ சோழன் கோயில்ல தனி சன்னதியே இருக்கும். அவருக்கு சக்தி உபாசனை பண்ணார் போகர், இவருக்கு சிவ உபாசனை பண்ணார். 2 வழி, 2 வழியில சென்று ஒன்றுவது. அதை சொல்லுகிறார், சத்தமும் சத்த முடிவும் தமிழ் கொண்டோர் நித்தரு நிமலரு நிராமயரு. நித்தர் அழிவில்லாதவர்கள், நிமலர் மல மாசு இல்லாதவர்கள், நிராமயர் துன்பம் இல்லாதவர்கள். துன்பமே கிடையாது, எப்பொழுதும் ஆனந்தம், எப்பொழுதும் பேரானந்தம், எப்பொழுதும் சதானந்தம், எப்பொழுதும் சச்சிதானந்தம், எப்பொழுதும் சிவானந்தம், எப்பொழுதும் நிலைத்த பேரானந்தம். ஆனந்தம் ஆனந்தம் சதா ஆனந்தம் நித்தியானந்தம். ஆனந்தம் தான் ஆனந்தம்னா சிவம், சிவம் தான் ஆனந்தம். நிராமயரு நீள் பரமுத்தரு. நீள் பரமுத்தர்னர். நித்தரு நிமலரு நிராமயரு நீள் பரமுத்தரு. முத்தி முதல் 36. அவர்கள் முக்தியை பெற்றது முதலாக விளங்கக்கூடிய 36 தத்துவங்களையும் கடந்து. 36 தத்துவங்கிறது இந்த கருவி கரணங்கள். எனவே கருவி கரணங்களாக இருக்கக்கூடிய 36 தத்துவங்களையும் கடந்து சென்று வென்று நின்று 4 வகை வாக்குகளை, இது தத்துவங்கள், அது தாத்வீகங்கள். தாத்வீகங்கள்ல 4 வாக்குகள் வரும். இவற்றையெல்லாம் வென்று போய் சிவத்தோடு ஒன்றி நிற்கிறவர்கள், அவர்கள் சிவலோகத்தை இங்கே கண்டவர்கள், அவர்கள் தான் உண்மையான சித்தர்கள். நீங்க மித்தவங்களை எல்லாம் எலுமிச்சம்பழம் வரவழைக்கிறவனையும் மோதிரம் வரவழைக்கிறவனையும் சித்தர்னு நினைச்சு ஏமாந்து போகாத. அது அவரல்ல சித்தர். யாராம் சித்தர்? சித்தரு சிவலோகம் இங்கே தரிசித்திருப்பர். நமக்கு எதுக்கு இங்க மேஜிக்கு? என்ன ஆக போகுது சொல்லுங்க இந்த மேஜிக்னால? நமக்கு தேவையே இல்லை. Why should we run after the magic? நமக்கு மேஜிக்கே வேண்டாம். நமக்கு தேவையானது எல்லாம் நிலைத்த பரிபூரணந்த சிவானந்தம். நமக்கு தேவை எல்லாமே எங்கேயாவது நமக்கு இந்த துன்பங்கள் இருந்து விடுதலை கிடைக்குமா? நிரந்தரமா வேணும். அப்போதைக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது நமக்கு தேவையில்லை. சில பேர் என்ன பண்றாங்க, ஏன் இப்படி உடம்பு கெடுக்கிற மாதிரி சாப்பிடுற இந்த உடம்பே வீணா போகுது, அதை ஏன் சாப்பிடுறேன், கொஞ்ச நாளைக்காவது நான் மறக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு ரொம்ப பேர் சொல்றோம்.
என்னத்தை மறக்கணும்னு நினைக்கிறான்? எதையோ மறக்கணும்னு. இது வேணாம், இது மறந்துடணும் சார், அதுக்காக சாப்பிட்றேன். அப்ப அது உண்மையான ரிலீஃப்? அது இல்ல, திரும்ப வருமே. அது எஸ்கேபிசம், தப்பிச்சு போறதுக்கான அது ஒரு வழி. உண்மையான இன்பத்தை அடையணும்னா இன்பப் பொருளாக இருக்கிற ஒரு பொருளை சார்ந்து நில்லு. சார்ந்து நிக்கிறது எப்படிங்கிறது தான் உனக்கு கடினமா இருக்கு. சார ஆரம்பிச்சுட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் அவர் பிடிச்சுப்பார். போய் சேர வேண்டியதுதான் நம்முடைய கடமை. சேர்ந்து விட்டா அப்புறம் விடமாட்டார், அவர் விடவே மாட்டார். என்ன பண்ணுவாரா? பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் காசை பலர் போல் மிடற்றார் கடவுர் மய. ஞானசம்பந்தர் சொல்றார், ஆசை தீர கொடுப்பார் அலங்கல் விடைமேல் வருவார் பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார். பரிவார்க்கு அமுதம் அணையார். நீ எதையோ அமுதன்னு போய் எங்கேயோ நம்பர் 321 கடையில நின்று குட்டிச்சவர் ஆகுறிய, அதுவா அமுதம்? கவலைப்படுறவர்களுக்கு அமுதம் போன்றவர்களாம் சுவாமி. பரிவார்க்கு அமுதம் அணையார் பாசமான களைவார் பரிவார்க்கு அமுதம் அணையார் காசை மலர் போல் மிடற்றார் கடவுர் மயானத்து அமர்ந்தார். திருக்கடவுர் மயானத்தில் இருக்கிறார் சுவாமி. நீ அவரை போய் பாரு. அவர் எப்படி தெரியுமா? பேச வருவார் ஒருவர். நீ பேச ஆரம்பிச்சுட்டேன்னா வந்துருவார். நம்மளை பத்தி ஏதோ பேசுறான், என்னன்னு கேட்போன்னு வருவார். தெரியுமா? நீ பேச ஆரம்பி, அவரோட பேச ஆரம்பி. பேசுனா வருவார். சார் நான் பேசுனா அவரு கேட்குமா? சந்தேகப்பட்டே ஒழியறதுன்னு நமக்கு சந்தேகம். எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம். பேச வருவா, சார் பேசுவார, நம்ம கேட்குமா? ஆட்டோல போய் ஏறான். அந்த ஆட்டோல ஏறும்போது என்னைக்காவது ஒரு நாள் அந்த ஆட்டோக்காரரை பார்த்து, ஆட்டோக்கார ஐயா, நீங்க இன்னைக்கு ஒன்னும் இதெல்லாம் ஒன்னும் தீர்த்தங்கத்தான் ஒன்னும் சாப்பிடலையா? நல்லா தானே இருக்கீங்க? டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கீங்களா நீங்க? ஏன்னா நான் உங்க வண்டியில ஏறலான்னு இருக்கேன். இதெல்லாம் யாராவது கேட்கிறமா? ஏறி உட்காந்துறோம். டொக்குன்னு கொண்டு போய் சேர்த்தாதான் உண்டு. அவன் ஃப்ரண்ட் வீல் நுழைஞ்சா போதுங்கிறான், உள்ள நுழைச்சிடறான் வண்டிய, இல்லையா? அப்படி போய் சேர்றோம். என்னைக்காவது போய் ஆட்டோக்காரர லைசன்ஸ் பஸ்ல ஏறுறோம். இங்க இருந்து 320 கிலோமீட்டர், 520 கிலோமீட்டர், 680 கிலோமீட்டர், வேதாரண்யம் 600 கிலோமீட்டர் பஸ்ல ஏறும். பஸ்ல ஏறப்படுறதுக்கு டிரைவரை பார்த்து, மேதகு ஓட்டுநர் அவர்களே, தாங்கள் தகுதியான உரிமம் வைத்திருக்கிறீர்களா? இதுவரை எத்தனை பேரை அனுப்பி வைத்திருக்கிறீர்கள்? அப்படின்லாம் கேட்டா ஏறுறோம். நம்பி ஏறுறோம்ல. ஒரு கேள்வி கேட்கிறோமா இந்த டிரைவரை பத்தி? அவரை நம்பி உயிரையே ஒப்படைக்கிறோம். ஓட்டுநர்கிட்ட உயிரை ஒப்படைக்கிறான், சிவத்திட்ட ஒப்படைனா 100 கேள்வி கேட்கிறான். நம்பலாமா? இது நம்பிக்கைக்கு உரியதா? இந்த பாட்டு பாடும்போது உண்மையிலேயே ஈசன் வந்தாரா, கேட்டாரா அப்படின்னு இத்தனை கேள்வி கேட்கிறோம். ஞானசம்பந்தர் சொல்றாரு இல்லையா? சில விஷயத்த, ஒரு விஷயத்தை வச்சு ஒருத்தரை தீர்மானிக்கலாம். ஒரு விஷயத்தை வச்சு தீர்மானிக்கலாம். ஒரு விஷயம் நல்ல விஷயம், நல்லது, அப்ப அந்த ஆள் நல்ல ஆள் இல்லைங்களா? ஒரு விஷயம் கெட்ட விஷயம், இது செஞ்சானா அந்த ஆள் கெட்டவன். ஸோ விஷயத்தை வச்சு ஆளை தீர்மானிக்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னா, ஒரு விஷயத்த செஞ்சது யாருன்னு பாக்குறது. இன்னார் செஞ்சாரா அப்ப நல்லதா தான் இருக்கும், அது இன்னார் செஞ்சாரா அப்ப அது கெட்டதா தான் இருக்கும் அப்படின்னு விஷயத்தை வைத்து ஆளை தீர்மானிப்பது, ஆளை வைத்து விஷயத்தை தீர்மானிப்பது. அப்படித்தானே பண்ண. வாலி என்ன பண்ணா, இல்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அம்பஞ்சது மறைஞ்சு நின்று அம்பஞ்சது. ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறான். எல்லா கேள்விக்கும் ராமர் பதில் சொல்லல. பக்கத்தில் நிற்கிறார் லட்சுமணன் நின்றுட்டு இருக்காப்ல பக்கத்துல. சரியான கேள்வி கேட்கிறோம். நாங்க குரங்குங்க, நாங்க ஏதோ அடிச்சுக்கிறோம், பிடிச்சுக்கிறோம், சேர்ந்துக்கிறோம். உன்னுடைய மானுட தர்மங்களை எல்லாம் கொண்டு வந்து எங்க கிட்ட பூத்தி, அந்த சட்டத்தை பூத்தி நீ வந்து எங்க அண்ணன் மனைவியை நான் கவர்ந்தேன்ட்டு என்ன நீ வந்து ஒம்பு பண்ணிட்டு இருக்கிறிய, இது என்ன நியாயம்? இது
குரங்கு கல்யாணத்துல நீ எதுக்கு வந்த அப்படிலாம் கேட்கிறான். லட்சுமணன் நல்லா கேட்டான், குரங்கா இப்படி நியாயம் பேசும்னா? இந்த நியாயம் பேசுறதுல இருந்து நீ குரங்கு இல்லைன்னு தெரியுது. நிறைய கேள்வி கேட்கிறாங்க, பதிலே சொல்ல முடியாத அளவு உண்மையிலேயே லட்சுமண மழுப்புறான் கடந்து. அந்த பகுதி ரொம்ப கடினமா இருக்கும். மறைந்து நின்று என்னை தாக்கியது ஏன் சொல் அப்படின்னு கேட்கிறான். கடைசியில வாலி ஒரு முடிவுக்கு வந்து சொல்றான் பாருங்க, அதுதான் உண்மையான. என்ன பண்றது? சில செயல்களை வைத்து சில சமயம் ஆண்களை தீர்மானிக்கிறோம், நல்லவங்களா கிட்டவங்களா. ஆனா சில சமயங்கள்ல ஆண்களை வச்சுக்கிட்டு தான் செயல்களை தீர்மானிக்கிறோம். இப்ப இந்த செயலை செஞ்சது யார்? ராம. அப்படின்னா அது நல்லதாத்தான் இருக்கும், நியாயமானதாத்தான் இருக்கும் என்று நான் முடிவு செய்கிறேன். அவன் செஞ்சது ராம, அதனால அது நியாயம். பாடுனது திருஞான சம்பந்தர், அப்ப சத்தியமா வருவார்னு அர்த்தம். பேச வருவார் ஒருவர், பேச வருவார் ஒருவர், அவர் எம்பெருமான் அடிகளே. 36 தத்துவங்களையும் கடந்து உடல் ரீதியா தாத்வீகத்தை மேல, அதாவது தத்துவம் தாத்வீகம் 36 தத்துவம் 60 தாத்வீகம். தத்துவம் என்பது நமக்கு இருக்கிற மூலப்பொருள், தாத்வீகங்கிறது அதை வச்சு வந்து தாத்ப மண்ணுன்னா நேரா மண்ணு வந்துடாது. உடம்பு மண்ணுங்கிறது மண்ணுல முளைச்ச கீரை காய்கறி அரிசி இதெல்லாம் சாப்பிட்டு நமக்கு தசையா போயிருச்சு. மண்ணு தசையா, தத்துவம் தாத்வீகம் ஆச்சு. அது மாதிரிதான் நீரு நீராவே இருக்காது உள்ளுக்குள்ள, அது என்னவா இருக்கும்? ரத்தம் இது மாதிரி எல்லாம் இருக்கும். அது தாத்வீகம்னு பேரு. தாத்வீகத்துல ரொம்ப முக்கியம் 4 வகை வாக்கு. வாக்க மேல கட்டுப்படுத்த சொன்னார், கீழே 36 தத்துவத்தையும் சொல்லுகிறார். இந்த 36 தத்துவங்களையும் கடந்து சென்று 4 வகை வாக்குகளையும் வென்று சிவத்தோடு ஒன்றி இருக்கக்கூடிய அந்த அற்புதமான நிலையிலே அவர்கள் நின்று சிவலோகத்தை இங்கே தரிசிப்பார்கள். இந்த 36 கிடைக்கிறதுங்கிறது நான் முன்னாலே அடிக்கடி உங்களுக்கு இந்த தத்துவ விளக்கங்களை சொல்லி இருக்கிறேன். 24 ஆன்ம தத்துவம், 7 வித்யா தத்துவம், 5 சிவ தத்துவம், 24 7 5, 24 பிரகிருதி மாயா, 7 அசுத்த மாயா, 5 சுத்த மாயா. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி கருவிகரணங்கள் தத்துவங்களை ஒன்றொன்றாக நீக்குதல். ஒன்றொன்றா நீக்கி கொண்டே போனோம்னா ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. யாரு கேட்டா? யாரு கேட்டா? அருணகிரிநாதர் கேட்கிறார். ஆறாரையும் நீத்ததன் மேல் நிலையை பேரா அடியேன் பெருமாறு உளதோ. கந்தரன் புத்தியில கேட்கிறார். இந்த பொன்முகலி ஆத்த தின்னனார் கடந்துட்டு என்ன பண்ணாரா, இந்த குடுமித்தேவரை பார்க்கறதுக்கு அப்படி போறார். குடுமித்தேவரை பார்க்கறதுக்கு அந்த குடுமித்தேவர் பேரை கேட்கறதுக்கு முன்னாடி வயிறு நிறைய பசி, உடம்பு முழுக்க தாகம், இப்படி இருந்தார். குடுமித்தேவர்னு காதல விழுந்தோட பசி போயிடுச்சு, தாகமும் போயிருச்சு, சுத்தமா போயிருச்சு. போனவரு இந்த நாணங்கிட்ட கேட்டு, அங்க குடுமித்தேவர் இருப்பார்ல, பார்க்கலாம் இல்லையா? அங்கதான் இருப்பாரியா? எங்கயா போயிட போறாரு அவரு? அங்கதான் இருப்பார். நான் அடிக்கடி வந்து பார்த்திருக்கேன், உங்க அப்பாவோட வந்து எல்லாம் பார்த்திருக்கேன். நீ வாணி அப்படி கூட்டு போறேன். அந்த அவரை பார்க்கணுங்கிற ஆவல். நானும் முன்னால மேல ஏறி போறான், இவரும் ஏறாராம். இவர் ஏறி போறார், ஒவ்வொரு படியா ஏறி போறார். அதுக்கு சேக்கிழார் சொல்லுகிறார், பெருகு தத்துவங்கள் என்னும் சோபானம் ஏறி. அது என்ன தத்துவம்னாரு? பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி. இந்த தத்துவம் ஒவ்வொன்னையா ஒவ்வொரு படியாவா கடந்தார் இல்ல, ஒவ்வொரு தத்துவத்தையா கடந்து விட்டாருன்னார். அங்க போய் பாக்குறதுக்குள்ளேயே எல்லா தத்துவத்தையும் கடந்துட்டார். ஆயிரக்கணக்கான பிறவி எடுத்துட்டோம், தத்துவத்தை கடக்க முடியல. இந்த ஒரு சிறு தத்துவம், அந்த நாக்கு, அதையே கடக்க முடியல. முடியுதா? கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லிடுறோம், ரொம்ப சுலபமா சொல்லிடுறோம். தத்துவத்தை கடக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபம் அல்ல. நாம போகும்போது நல்ல கமன்னு நெய் வாசனை வந்துருச்சுன்னா சரி கொஞ்சம் இருந்துதான் வாங்கிட்டு போனா என்ன தப்பு, வாங்கிட்டு தான் போவோமே. ஆரம்பிச்சு முடிச்சிட மாட்டார். அதுக்குள்ள ஆரம்பிச்சு சொல்லிட்டே இருப்பார். முதல்ல கொஞ்சம் இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பார். அதுக்குள்ள சக்கரை பொங்கல் நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நம்ம நிக்க வேண்டிய நிலைமை வந்துருது. கடக்க முடியல இல்லையா? மலை போல் தவம் இருந்தாலும் நாவின் சுவையை நீக்க முடியாதார் தவம்
ஆற்றிலே கரைத்த புலி போல போகும்னார் வள்ளலார். மலை போல தவமா இருந்தாலும் சரி, நாக்குடைய ருசியை தவிர்க்க முடியாதவர்கள் அவங்க தவம் ஆத்துல கரைச்ச புலி மாதிரி போயிடுன்ட்டார். நாக்கு ரொம்ப டேஞ்சர், அந்த நாக்கு ருசி. அதனாலதான் முதல்ல அங்கிருந்து ஆரம்பிக்கணும் தவத்தை. பாதி பேர் அங்கேயே விழுந்துடுறாங்க, முடியல சார், இது வேணாம் சார், அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படி. இந்த விரதம் எல்லாம் அது அதெல்லாம் நம்ம நாமே பயிற்றுவிக்கிறதா வேற ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு தத்துவத்தையா நீக்கிக்கிட்டே போறது, ஒன்னொன்னா நீக்கி. கண்ணுகள் முதல்ல 5 புலன்கள், 5 கருவிகள், அப்புறம் 5 செயற்கருவி, அப்புறம் 5 செயல்கள், அதுக்கு 5 பூதம், 5 தன்மாத்திரை, அப்புறம் மனம் புத்தி சித்த அகங்காரம், அப்புறம் காலநீதி கலை வித்தை அராகமாய், இப்படி ஒன்னொன்னையா கடந்து போய் அந்த நாதத்தை கடந்து போய் நிக்கிற பொழுது 6 36 தத்துவத்துக்கு பாருங்க. கடத்தல்னா தாண்டுதல்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு வேற அர்த்தம். வள்ளுவர் கூட சொல்றாரு, யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன்னர். எந்தெந்த தத்துவத்திலிருந்து யார் ஒருவன் விடுபட்டு செல்கிறானோ அந்த தத்துவத்தினாலே வருகிற துன்பம் அவனுக்கு கிடையாது. எதை ஒருவன் நீங்குகிறானோ அதனால் வருகிற துன்பம் கிடையாது. இப்போ ஒருத்தர் வச்சுக்கிறான், உதாரணமா மாம்பழம் சாப்பிட்றது இல்லைன்னு நீங்கிட்டார், அதுல இருந்து அவரை பொறுத்த வரைக்கும் மாம்பழம் கிடையாதுங்க, ஒதுக்கிட்டார். அப்ப மாம்பழத்தினாலே வரக்கூடிய வியாதி, தகராறு, சமாச்சாரம் எதுவுமே அவருக்கு கிடையாது இல்லையா? நீங்கிருச்சு, அதுல இருந்து நீங்கிட்டாரு அவர், அவ்வளவுதான். அது யாதனின் நீங்கியான் நோதல், ரொம்ப விளக்கமா சொல்லுவார்கள். இந்த குரல் சொல்லும் போது கூட நாக்கு ஒட்டாதும்பாங்க. எதிலையும் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன குரல் இல்லையா? அதனால குரல் சொல்லும் போது உதறு கூட ஒட்டக்கூடாதுன்னு பண்ணியிருக்கார் வள்ளுவர். இந்த குரலை சொல்லி பாருங்க, 2 உதரும் ஒட்டாது. யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இலன், உதறு ஒட்டாது. ஏன்னா ஒட்டக்கூடாதுன்னு சொல்றதுக்காக சொன்ன குரல் இல்லையா? அதை சொல்லுகிறார். ரொம்ப அந்த தத்துவங்களை ஒன்றொன்றாக கடத்தல் தாண்டுதல்னா என்ன பொருள் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் சொன்னார், சார் நீங்க சொன்னப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. என்ன பக்கத்து வீட்டுக்காரர் பெருமை எனக்கு இப்பதான் சார் தெரிஞ்சது. என்ன எல்லா தத்துவத்தையும் கடந்துட்டாரு சார் அவர்னாரு. அப்படியா, எப்பன்னாரு? அவர் கடந்து 3 மாசம் ஆச்சு. என்ன கோமாவில் இருக்கார் சார் 3 மாசமா? அப்ப 3 மாசம் ஆச்சு கோமாவில் இருக்காரு, எல்லா தத்துவத்தையும் கடந்தாச்சு, அதுவா அர்த்தம் இல்ல. அதுக்குதான் ரொம்ப அற்புதமா தத்துவத்தை உணர்ந்து நீங்குதல் அர்த்தம். நீங்குதல் அப்படின்னு சொன்னா உணர்ந்து நீங்குதல், அதாவது நாக்கை உணர்ந்து நாவில் இருந்து நீங்குதல். அத தெரிஞ்சு நம்ம முன்னாலேயே நிகழும். வேண்டாம், அது வேண்டாம்னு நான் முடிவு எடுத்திருக்கேன், அவ்வளவுதான் சொல்லுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. உணர்ந்து நீங்குதல் அதுதான். அப்படி கடக்கணும்ன்றார் ஒவ்வொன்னா. அப்படி கடந்தவர்களா இந்த சித்தர்கள். சித்தர், இப்ப அந்த பாட்டை பாருங்களேன். சித்தர்கள்னா யாரு? சித்தர் கமா. சித்தர் என்கிறவர்கள் யாருன்னு சொன்னா, சிவலோகம் இங்கே தரிசித்தோர் ஒண்ணு, சத்தமும் சத்தா முடிவும் தம்முள் கொண்டோர். சத்தமே வராது அவங்க கிட்ட இருந்து. சத்தத்தையும் சத்த முடிவையும் சூக்குமையும் தம்முளையே கொண்டு ஆண்டு அதற்கு அப்பாலே சென்றவர்கள். இப்ப இவங்களை எப்படி பாட வைக்கிறது? அப்பதான் இறைவன் ஆண்டு அதை கொண்டு வருகிறான் வெளியில. சத்தமும் சத்த முடிவும் தம்முள் கொண்டோர் 2, நித்தர் 3, நின்மலர் 4, நிராமயர் 5, நீள்பரமுத்தர் 6. இதெல்லாம் அவங்க எப்படி இதை அடைந்தார்கள்னா, முத்தி முதல் 36, இந்த முதலாக விளங்கக்கூடிய 36. ஆக மாயாமலம் அப்படிங்கிறது தத்துவங்கள். இந்த தத்துவம் எல்லாம் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தாங்க மாயாமலம்னு பேரு, வேற ஒண்ணு இல்லைங்க. இந்த தத்துவத்தை கடத்தல் மாயாமலத்தை கடத்தல் அர்த்தம். அப்ப மாயாமலம் எங்கேயோ இருக்குன்னு தேட வேண்டாம், இங்க இருக்குது, நம்ம கிட்ட இருக்குது. நம்மளுடைய கருவி கரணங்கள் எல்லா தத்துவங்கள்லாம் இருக்கு. தத்துவம்னா கருவின்னு தான் அர்த்தம். நம்முடைய கருவி கரணங்கள் தான் மாயாமலம், கண்ணு காது இது. அப்ப இவைகளை கடந்து உணர்ந்து நீங்குவது மாயாமலத்தை நீங்குவது.
மாயாமலத்தை நீங்க முத்தி அடைந்தார்கள்னு சொல்றாரு. சொன்னாலும் கூட மாயாமலம் நீங்கின அப்புறம் கண்மமும் ஆணவமும் நீங்கணும். ஆனாலும் கூட அவருக்கு மாயாமலத்தை நீங்கிய பிறகு இறைவன் பேருதவி செய்கிறான். மாயாமலத்தை நீங்கிறதுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்து செய்றீங்களோ அவ்வளவு அப்புறம் அவன் வந்துடுறான். கண்ம மலத்தை நீக்கிறதுக்கு குருவா வந்து கண்ம மலத்தை நீக்கிறான், ஆணவ மலத்தை உள்ளிருந்து அகற்றுகிறான், பேரானந்தமாக இருக்கக்கூடிய சிவத்தை அனுபவிக்க முடியாத செய்கிறான். 36 படிமுத்தியேனியா ஒப்பிலா ஆனந்தத்து உள்ளொளி புக்கு செப்பரிய சிவம் கண்டு தாம் தெளிந்து அப்பரிசாக அங்கே அமர்ந்திருந்தாரே. சிவமாக அமர்ந்திருந்தார்களாம். 36 தத்துவத்தையும் இது பிடிச்சிட்டு இருக்குங்க. இதுதான் தன்னை தான் வேற தான் உடல் வேறன்னு இல்லாம தன்னை உடலாகவே எண்ணிக்கொண்டிருக்குது. அதான் மாயாமலம், வேற ஒண்ணும் இல்லை. நீ யார் அப்படின்னு சொன்னா நான் தான் சிவகுமார். நீ யார்? 5 அடி 10 அங்குலம் உயரம் நான். நீ யார்? 71 கிலோ, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 84 கிலோ அப்படின்னு அது இதையே டேட்டா சொல்லிட்டு இருக்கு. நீ யாருன்னு கேட்டா இந்த உடம்ப பத்தின பர்டிகுலர்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கு. நீ யார்? நான் எம்இ பட்டம் வாங்கியவன். இதெல்லாம் இந்த உடம்பை சேர்ந்த சமாச்சாரத்தையே அடையாளமா சொல்லிட்டு இருக்கே தவிர நான் யார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார் கேட்டார்ல, கேட்கிறார் பாருங்க. என்னை யார் அறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிலடேல் என்னை யார் அறிவார். அவர் தான் என்னை ஆண்டு நீ யாருன்னு சொன்னார். இல்லைன்னா எனக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்னு கேட்கிறார். எனக்கே என்ன தெரியல, இன்னொருத்தரா என்ன சொல்ல போற? என்னை யார் அறிவார், என்னை யார் அறிவார். தன்னை அறிந்தவர்க்கோர் துன்பமில்லை வெண்ணிலாவே. தன்னை அறிதல் வேண்டும் இல்லையா? தம்மை தன்னை உணர்ந்து தமை காணார் என்னாம் அணைய அறிவார் என்று மெய்கண்டார் கேட்கிறார். தன்னை உணர்ந்து தமை காணார் என்னாம் என அறிவார் என்று. தன்னை உணர்ந்து தமை காணார், தன்னை உணர்ந்து தமை காணார். மெய்கண்டார் சொல்றார் தன்னை உணர்ந்து தமை காணார். தன்னை உணர்ந்துனா தன்னை இல்ல, தன் ஐனா தலைவன். தன்னை உணர்ந்து தன் தலைவனை உணர்ந்து தமை காணார். தன்னை காணாதவர்கள் என்னாமன அறிவார் என்று. அவங்களுக்கு என்னன்னு தான் சொல்லி தெரியும் அப்படின்னு கேட்கிறார். அவங்களுக்கு என்னதான் புரியும்? எல்லாமே தான் நினைப்பாங்க. என்னாமன அறிவார் என்று அப்படின்னு மெய்கண்டார் கேட்கிறார். அப்ப இதெல்லாம் எதுக்கு பின்ன கொடுத்தாரு? மாயாமலம் தெரியுது, நீங்க வெளியும் தெரியுது, அப்புறம் எதுக்கு சார் நமக்கு கொடுத்தார் அப்படின்னு சந்தேகம் வருதா இல்லையா? இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு பின்ன? இது கொடுப்பாரா, அப்புறம் இதெல்லாம் ஒன்னொன்னா தாண்டணுமா? என்ன சார் இது வேலையேத்த வேலையா இருக்குது? இதெல்லாம் கொடுக்காம இருந்திருக்கலாமே அவரு. அவர் தான் கொடுத்தார், அவருக்கு கொடுத்ததை தாண்டணும். இப்ப நீங்க இந்த ரைபிள் ட்ரைனிங் பார்த்துறீங்களா? ரைபிள் ட்ரைனிங் நாங்கள் என்சிசி படிக்கும் போது காலேஜிலேயே அந்த ரைஃபிள் ட்ரைனிங் எல்லாம் அனுப்புவாங்க. நாங்கள் போயிருக்கோம் ரைஃபிள் ட்ரைனிங். துப்பாக்கி உயரம் கூட இருக்க மாட்டோம். அப்போ எல்லாம் துப்பாக்கி கையில் கொடுத்துருவாங்க. அது என்சிசியில் இருக்கும்போது அது கையில் பிடிச்சி. அப்போ எங்கள் என்சிசி ஆஃபீஸர் இருப்பார். அவர் சொல்லுவார், வேடிக்கையாக சொல்லுவார், அதில் அந்த ட்ரைனிங்கில் ஒருத்தன் வந்து ரொம்ப சுடுறான்னு எங்கேயோ சுட்டுட்டு இருப்பான். இந்த முன்னால் ஒரு டார்கெட் இருக்கும், முன்னால் ஒரு டார்கெட் இருக்கும், ரவுண்டாக ஒரு டார்கெட், அவரை சுற்றி ஒரு டார்கெட், அப்புறம் சுற்றி இன்னொரு பேண்டு, நடுவில் ஒரு ஸ்பாட்டு. இந்த ஸ்பாட்டில் அடிக்கணும் கரெக்டாக டார்கெட். அப்போ அவர் சொல்லுவார், இவங்க கையில் துப்பாக்கியை கொடுத்துட்டா எங்கே வேணா சுடுவான். எது சேஃபான பிளேஸ் போய் நின்னுக்கிறதுக்குன்னா டார்கெட் தான். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் அடிக்க மாட்டான், வேற எங்க வேணா அடிக்குவான். அவ குறி எங்க வேணா போகும், பக்கத்துல கூட அடிச்சாலும் அடிக்கும். பேசாம டார்கெட்ல போயிட்டா அந்த ஒரு இடத்துல மட்டும் நிச்சயமா அடிக்க மாட்டான், அது தெரியும். அப்படி பாரு அவர் டார்கெட் இஸ் த சேஃபஸ்ட் பிளேஸ் பார். வேடிக்கையா சொல்லுவார்.
இப்ப அந்த மாதிரி ட்ரைனிங், நடுவில் அடி அடி அடிச்சு அடி அதுல அடி அப்படின்னு ட்ரெயின் பண்ணி அந்த டார்கெட்டை அடிச்சு முடிச்சாச்சு. அடிச்சு முடிச்ச உடனே இதுக்கு 2 டார்கெட் அடிச்சாச்சு, 3 டார்கெட் அடிச்சாச்சு. இதுக்கு பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து கோல்டு மெடல், சில்வர் மெடல் இல்லையா, பிரான்ஸ் மெடல் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா. நிறைய மெடலா வாங்கி இதெல்லாம் அடிச்சு மெடல் வாங்கி குத்திக்கிட்டாச்சு. போதுமா? டார்கெட் அடிக்கிறது அதுவா நோக்கம் இல்ல. இதை கத்துக்கிட்டது நோக்கமே வார் ஃப்ரண்ட்ல போய் எதிரி அடிக்கிறதுக்கு, வார் ஃப்ரண்ட்ல போய் போர் முனையில போய் எதிரியை கொல்லணும், தீவிரவாதத்தை அடிக்கணும். அவனை அடிக்கிறதுக்கு இங்க டார்கெட்ல அடிச்சு பழக்கப்படுத்துறோம். அது மாதிரி மாயாமலங்கிற டார்கெட்டை கொடுத்து நம்ம கிட்ட இதை அடி இதை நீக்கு ட்ரெயின் பண்ணி ஆணவமலங்கிற தீவிரவாதியை எதுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்றாரு சுவாமி நம்மள. புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரைனிங் இதுக்கு கொடுத்து அறிவு பழக்கப்பட்டு இதை வென்று அப்போ ஒரு நிலைக்கு வருகிற பொழுது ஆணவங்கிற தீவிரவாதியை காட்டுடே நீ உண்மையா வெல்ல வேண்டியது இதுதான். இந்த நிக்கிற டார்கெட் அடிக்கிறது இல்ல, அது நானே தான் டார்கெட்டா செஞ்சு அங்க நிக்க வச்சேன் அடின்னுட்டு. அது நம்மளே கொடுத்த டார்கெட், அவரே கொடுத்த உடம்பு, அவரே இதை அடி இதை நீக்கு அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கிறார். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையா எதிரி இருக்கிறான், அவனை படி. ஆணவமலங்கிற அந்த எதிரியை வெல்லுவதற்கு நமக்கு கொடுக்கிற ட்ரைனிங் தான் மாயாமல வெற்றி. அதனால இதை தரார் நமக்கு. ஆக இதை நம்ம படிமுத்தி இந்த தத்துவங்களை நாம் கடக்கிறது எப்படி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இவற்றை ஏணியிலே சென்று கடப்பது போல 30 படி முத்தி ஏனியா, முக்திக்கு செல்லுவதற்கான படிகளாக ஏணிகளாக இதை கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார். இந்த பாடலை அடுத்த முறை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமா இந்த பாடலை சிந்திப்போம் என்று சொல்லி, இங்க இன்னொரு அற்புதமான ஒரு படி நிகழ்கிறதுன்னு கேள்விப்பட்டேன். சரவணையா சொன்னாங்க, வியாழக்கிழமை தோறும் திருஞான சம்பந்த சுவாமிகளுடைய தேவாரம் இங்க முற்றோதல் செய்யப்படுகிறது அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி சொன்னார். ஞானசம்பந்தருடைய தேவாரம் கிட்டத்தட்ட ஒரு 370-380 தேவாரங்கள் இருக்கு. இப்ப 15-20 தேவாரம் வந்துட்டோம், நாங்க 20 பதிகம் பண்ணி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சிறந்த ஒரு பணி. அதாவது இறைவனை இப்ப திருஞான சம்பந்தர் பாடல்கள் எப்படின்னா, நமக்கு திருஞான சம்பந்தர் இல்ல, அங்க சுவாமி சிவமாக கலந்து இருக்கிறாங்க. ஆனா அவருடைய பாடல்கள் முழுவதும் அவருடைய அருள் தோய்ந்த பாடல்களாக நமக்கு கிடைச்சிருக்குது. எவ்வப்பொழுதெல்லாம் திருஞான சம்பந்தருடைய பாடலை நம்ம ஓதுகிறோமோ, அந்த பதிகத்தை சிந்திக்கிறோமோ, அங்கேயெல்லாம் பேச வருவார் ஒருவர், பேசுறாலே வருவாரே, பாடுனா வரமாட்டாரா? அதுவும் திருஞான சம்பந்தர் பதிகத்தை சொன்னா வரமாட்டாரா? வந்து நிப்பார் எங்க சுவாமி. அப்படி அற்புதமா இங்க பதிகம் முற்றோதல் நடைபெறுகிறது வியாழக்கிழமை தோறும் இங்க மாலையில. முடிந்த அன்பர்கள் அதிலையும் கலந்து கொண்டு நீங்கள் பெரும்பயன் ஈட்ட வேண்டும். முற்றோதல்ல எல்லா அன்பர்களும் ஒன்று சேர்ந்து அதை ஓதுகிற பொழுது அதுக்கு ஒரு தனி பலன். அடியார் திருக்கூட்டத்தில் இருந்து எண்ணுகிற போது எல்லாருடைய எண்ணங்களும் ஒரே அலைவரிசையில ஒரு வைப்ரேஷன்ல இருக்கும். அப்ப நம்முடைய வைப்ரேஷன் கொஞ்சம் முன்ன இருந்தா கூட அதோட சேர்ந்து பெருசாயிடும் இல்லைங்களா? நல்ல ஒரு 50 லிட்டர் பால் இருக்கும் பொழுது ஒரு நம்மளது கொஞ்சம் தண்ணியா இருந்தா கூட பரவாயில்ல, டக்குன்னு கலந்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளும் பால் ஆயிடுவோம் இல்லையா? அது ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? அதுலயும் கலந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நம்ம மாணிக்கவாசன் ஐயா, நம்ம சரவண ஐயா, இவங்கெல்லாம் பெரிய அற்புதமா பணி செய்யறாங்க. ரொம்ப சிறப்பா இன்னைக்கு வேதாரண்யத்திலிருந்து வந்த எங்க மாரியப்ப ஐயா இங்க கலந்துட்டு இருக்கிறாங்க. துர்கா செல்வம் ரொம்ப அற்புதமா பணி செய்யற இந்த ஞான தேடல்னு புத்தகம் 6 ரூபாங்க. சரவணபவன்ல காப்பி குடிச்சா 11 ரூபா. குடிச்சிட்டு அந்த பக்கமா போனீங்கன்னா முடிஞ்சு போச்சு அது இல்லைங்களா? ஆனா இது பொக்கிஷம் மாதிரி இருக்கும். நிரம்ப விஷயங்கள், திருமுறை செய்திகள் எல்லாம் நிரம்ப தொகுத்து தரார், அற்புதமா தருகிறார். நிறைய படிக்க வேண்டிய செய்திகள் நிறைய இருக்கு. நீங்க குமுதம் வாங்க வேணாம், கல்கி வாங்க வேணாம், ஆனந்த வேணாம் அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. அதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருங்க, அதெல்லாம் டைம் பாஸ். ஆனா இதெல்லாம் என்னன்னா, இதை நீங்க பாஸ் தி டைம், நீங்க இந்த காலத்தை வெல்லுவதற்கு இது உதவும். அது சும்மா டைம் பாஸ். இது யூ ஹேவ் டு பாஸ் த டைம். டயத்தையே நீங்க வெற்றி கொள்வதற்கு இவங்களுக்கு உதவும். இதை பொக்கிஷமா வைத்துக் கொள்ளலாம். எப்ப படிச்சாலும் இது இன்ஃபர்மேட்டிவ்.
எல்லாம் படிச்சு முடிஞ்ச உடனே அதெல்லாம் தூக்கித்தான் போடணும் பேப்பர்காரன்ட்டு. இது அப்படி இல்லை. படிச்சு முடிச்ச பிறகு திரும்ப ஒரு தடவை ஒரு எப்பயாவது தோண்டு எடுத்து பார்த்தா புதுசா இருக்கும். இதெல்லாம் நீங்க ரொம்ப விலை ரொம்ப கம்மியா வச்சிருக்காருன்னு தோணுது. 6 ரூபா தான் வச்சிருக்காரு. எல்லாரும் வாங்கட்டும்ங்கிற கருணையோட வச்சிருக்காரு. எல்லாம் நீங்க எல்லாம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாம் அற்புதமான திருக்கூட்டம். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் என்று என்னுடைய ஆன்ம நாயகனாக என்னுடைய முருகப்பெருமானுடைய திருவடியை ஒழித்து இறைஞ்சி உங்கள் அத்தனை பேருக்கும் ஆடல் வல்லாருடைய திருவருளும் திருமூலருடைய குருவருளும் நிறைந்து விளங்குவதாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.